Hi guys, நான் தான் Ms.Tamilachi பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 ஹேர்ஸ்டைல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 ஹேர்ஸ்டைல்ஸும் என்ன பற்றி எந்த டைப் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரைட் தான் பண்ணியிருக்கோம். என்கிட்ட 2-3 பேர் பிரைட் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் பிரைட் தான் பண்ணியிருக்கேன். அந்த 5மே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். 5 ஹேர்ஸ்டைல்ஸும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் வந்து என் கூட கற்றுக்கோங்க, நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஹேர் வந்து சிக் உடச்சிக்கலாம். நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக் உடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அதை ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நடுவில் முடி வந்து சிக்கிக்கும். அது வந்து நமக்கு அப்போ வந்து செம்ம காண்டாக இருக்கும். யாரெல்லாம் இதை வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் நிறைய வாட்டி அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் மேலேருந்து சிக் உடைக்கும் போது அப்புறம் மேலே இருக்க அந்த இதெல்லாம் வந்துட்டு பிடுங்கிட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அப்படி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்ட் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்னாலுக்கு போயிடலாம். இப்போ வந்து இதை மூணாக வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, இப்போ 3 எடுத்தாச்சு. இதை 3மே வந்துட்டு நம்ம இப்போ இது வந்து நார்மலாக நம்ம பின்னுற மாதிரி பின்னிக்கிறோம். இது யாராவது ஒரு வேளை தெரியாமல் பிரைட் போட சொன்னாலும் இதுவும் அதுதானே. அதனால் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு சின்னவங்க எப்படி சின்னவங்க மீன்ஸ் சின்ன பாப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, குட்டீஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு பின்னல் தெரியல அப்படின்னா இதை பார்த்து கூட அவங்க கற்றுக்கலாம். அதனால் இது போட்டிருக்கேன். இப்படி வந்து சாதாரணமாக நம்ம பின்னல் பின்னுவோம், அந்த மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சுது. இது ஃபஸ்ட்டு பிரைடு வந்து நம்ம செகண்ட் போகிறோம். செகண்ட் வந்துட்டு அதாவது டபுளாக டிவைட் பண்ணோம். அதாவது 2ஆக அதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதிலருந்து வந்துட்டு கொஞ்சமாக ரொம்ப குட்டி குட்டியாக எடுங்க. அப்போ தான் கிடைக்கும். சின்னதாக முடி எடுத்து ரைட்டு டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க. அதிகமாக இன்னொன்று கம்மியாக அப்படி எடுக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது தெரியும், ஒரு ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி எடுக்காதீங்க. எல்லாமே ஒரே அளவில் எடுங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த மாதிரி தான் வரும். ரைட்டு டு லெஃப்ட் டு ரைட் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் பின்னிக்கணும். ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் எடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். வந்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து புல் பண்ணி விடணும் நல்லா. அதே மாதிரி நீங்கள் சிக்கெடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்மளால் ஃப்ளோவாக எடுத்து பண்ணிகிட்டே இருக்க பின்ன முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கு உடஞ்சிரும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பின்னும்போது உங்கள் முடி வந்துட்டு கொஞ்சம் நிறையவே சிக்கு விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உங்கள் முடியை பொறுத்து இருக்குது. நல்லா வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ட்ரை ஹேரில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே முடி மாட்டிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்படி நல்லா ஃபுல்லாகவே பின்னிக்கோங்க.
இந்த அளவுக்கு ஸ்பீடாலாம் நான் பின்னலை. அது வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்கனால இவ்வளோ ஸ்பீடாக தெரியுது. ஏன்னா ரொம்ப லென்த்து ரொம்ப 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 லென்த்தா போகுது வீடியோ. ஏன்னா இதை நீங்கள் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க உங்கள் முடியை பொறுத்து தான். உங்களுக்கு லென்த்தாக ஹேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆனால் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறத விட இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல. அதாவது உங்களுக்கு லென்த்தாக ஹேர் இருக்குன்னா இப்படி பின்னினீங்கன்னா இன்னும் லென்த்தியாக ஹேர் இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டும். தென் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஹேர் ஸ்டைல். வந்து இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக கிடைக்கும். ஹேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, தின்னாக இருக்கவங்களுக்குலாம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக அகலமாக அடர்த்தி அதிகமாக இருக்க மாதிரி காட்டும். நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குல்ல. ஏன்னா நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கூட பண்ணிக்கலாம். அது இன்னும் கூட உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை விட இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் கலக்கிறீங்க. இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது இப்படி தான் எடுக்கணும். அந்த ஹேரை அந்த சிக்கு விழாமல் இருக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டால் தான் சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ வந்து தேர்டு போகிறோம். தேர்டு வந்துட்டு அதே சேம் தான். முன்ன பண்ணோம் இல்லையா, செகண்ட் பண்ண மாதிரி தான். அந்த சின்ன சின்னதாக எடுத்ததாக இதில் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துப்போம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே 2ஆக பிரிச்சுக்கோங்க உங்கள் ஹேரை. பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு டு ரைட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அதாவது கொஞ்சம் நிறைய எடுக்கணும் முடி. இதுலேயும் வந்துட்டு பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து குட்டியாக கொடுக்குற அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. எல்லாமே வந்துட்டு ஒரே சைஸ்லேயே கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பின்னலுக்கு எடுத்த டைம் வந்து இதுக்கு வந்து எடுக்காது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா அது குட்டி 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 குட்டியாக நம்ம எடுத்து பண்ணுறதுனால டைம் ஆகும். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ராடாக பண்ணுறோம், பெருசாக அதிகமாக எடுத்து பண்ணுறதுனால நமக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. டக்குன்னு இதை வந்து நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பின்னி முடிக்க போகிறோம். முடித்து விட்டு முடித்திடலாம். இப்படி தான் இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் பண்ணணும். எப்படி ஸ்பீடாக பண்ணணும் நீங்கள், சரிங்களா? பேசிக்கலி நான் பயங்கர சோம்பேறி, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். அது ஸ்பீட் பண்ணலாம் தெரியுது. இப்படி தான் கிடச்சிருக்கு. அதோட நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் அதே மாதிரி புல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதை விட இன்னும் செம்மையாக இருக்கும். நான் காட்டுவேன் பாருங்கள். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு செம்மையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாரீக்கு இல்லை நீங்கள் நார்மலாக சுடிக்கு கூட இதை பண்ணலாம். பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டை விட இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கும் இதுக்குமே. இது வந்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th ஹேர் ஸ்டைலுக்கு போகிறோம். 4th பிரைடு வந்து எப்படி அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நல்லா வந்துட்டு சுற்றிக்கணும். அதை உங்கள் முடி வந்து 2 பார்ட்டாக எடுத்துக்கணும். 2 பார்ட்டிஷனாக எடுத்து சுற்றிக்கணும். சுற்றும் போது நீங்கள் எப்படின்னா ரைட் டு ரைட் சைடு இருக்கிறத அந்த சைடு எப்படி சொல்கிறது, ஆப்போசிட் சைடை வந்துட்டு அவுட் சைடில் வந்து நீங்கள் அதை அந்த சைடு பார்த்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த சைடு கொண்டு வரணும், லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். ரைட் ஹேண்டு டு லெஃப்ட் ஹேண்டு
அப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே லெஃப்ட்டில் இருக்கிற இது வந்து ரைட்டுக்கு போகும். அப்படி இருக்கும்போது அந்த ரைட்டில் இருக்கிறது அதே தான் சேம் ஃபஸ்ட்டில் என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நீங்கள் அதை அந்த முடியை வந்துட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் உங்கள் லெஃப்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ரைட்டு டு லெஃப்ட் அப்படி வரணும், நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் அப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் வந்துட்டு இதை ரொம்ப நேரம் இப்படியே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இதை நான் வச்சுருந்தனால. இதை நான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சது இது. எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இப்போ நான் பண்ண 3 பிரைடு தான் நான் வந்து யூஸ்வலி நான் அதை தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். பட் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நல்லா ஏன்னா அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. இதை வச்சுட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க கண்டிப்பாக. இது உங்களால் ஒருத்தரால் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து பண்ண சொல்லி நீங்கள் கூட இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கூட ஏன்னா உங்களுக்கு இதை வந்து அந்த கேர்ள் பண்ணுறது அது வந்துட்டு கஷ்டமாக இருக்கலாம். எனக்கே வந்துட்டு இந்த ரைட்டு டு லெஃப்ட்டு கொண்டு வந்து மறுபடியும் அதை ரைட்டு டு லெஃப்ட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் எப்படியோ நான் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்னொருத்தரோட ஹெல்ப்பை வந்துட்டு நீங்கள் இன்னொரோட ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணிக்கலாம் அதை. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக இதே மாதிரியே கேர்ள் பண்ணி நம்ம பண்ணணும். இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட 4th ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ்டு. தென் 5th ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். இருங்க, இதை முடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம். நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. என்ன மாதிரி ஒரு ஆர்வக்குள்ளாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்க. இதையும் அதே மாதிரி நீங்கள் அது ஆக்சுவலாக இதில் புல் பண்ண தேவையில்ல. பட் நான் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். அதுவும் அந்தளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. அவ்வளோதான், நம்ம 4th முடிச்சாச்சு. இப்போது 5th போகிறோம். நல்லா இருக்குல்ல, அப்படியே இப்படி வளைஞ்சி நல்லாயிருக்கு. 5th ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். 5th ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு 2 பார்ட்டிஷனை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஹேரை வந்து தனியாக கிளிப் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட போட்டு தனியாக இது வச்சுக்கலாம். இன்னொரு பாதி இருக்குல்ல, இன்னொரு நம்ம எடுத்துருக்க இன்னொரு பார்ட்டிஷன் இருக்குல்ல, அந்த பார்ட்டிஷன் வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் 3/4 பின்னல் போட்டுக்கோங்க. நல்லா பின்னிக்கோங்க. பின்னிட்டு 2யுமே அப்படி தான் நீங்கள் பின்னுவீங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா எப்பயும் போல் பின்னிடுங்க. அவ்வளோதான், பண்ணியாச்சு. நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து அதே போல் பின்னியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து 2யும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். நீங்கள் இன்னும் கூட பின்னி கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் வந்து என்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அதான் போட்டாச்சு. ஐயோ பார்க்க பின்னிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை 2யும் 1 by 1 வைக்காமல் கொஞ்சம் முடி இதோட இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு உள்பகுதியில் வந்துட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணணும் நம்ம.
ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு இதுவும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு நம்ம அந்த பின்னெல்லாம் ஒழுங்காக நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கும். அப்படி இல்லை, அந்த பின் வந்து நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் டபுள் பின்னல். இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சாரி இந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னாடி சைடு வர மாதிரி பின்னுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னலாம் நல்லா தான் இருக்கும். பின்னாடி சைடு வர மாதிரி போடுறதுனாலும் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அந்தளவுக்கு மோசம் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த பின் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் இந்த ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட 5th ஹேர் ஸ்டைல் டன், முடித்து விட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம 5 ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ணிட்டோம். நல்லாயிருக்கு பார்க்க. ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான், நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி 5மே பண்ணியாச்சு. உங்களுக்கு 5மே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.